வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்காக 2 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேங்க. இது வெள்ளை அவல். இதை இப்போ தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கழுவிக்கலாம். ஏன்னா அவலில் கண்டிப்பாக தூசியெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை தூர ஊற்றிட்டு வேறு தண்ணி ஊற்றி நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இது இப்போ இருக்கட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா ஊறி இருக்குது. இப்போது அந்த அவலில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கைகளால் அழுத்தி பிழிஞ்சிடலாம். இதே மாதிரியே எல்லா அவலில் உள்ள தண்ணியும் நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற அவல் எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துடலாம். பாருங்கள், எல்லா அவலையும் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்குறேன். கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்குறேன். கூடவே துருவின இஞ்சி சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி துருவி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். ஒரு பச்சை மிளகாவை நீல வாக்கில் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துருக்குறேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம், அதனால மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. அந்த அவலில் உள்ள தண்ணியிலையே இது எல்லாம் நல்லா கலந்துடலாம். பாருங்கள், கைகளால் நல்லா அழுத்தி இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இதை ஒரு உருண்டையாக பிடிச்சி நம்ம கைகளில் வச்சு அழுத்தம் கொடுத்து வடை ஷேப்புக்கு இதை நம்ம உருட்டி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வடை ஷேப்புக்கு இதை தட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா வடைகளையும் நம்ம தட்டி வச்சிடலாங்க. பாருங்கள், எல்லா வடைகளையும் இப்போ நம்ம தட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வடைகளை இதில் சேர்த்துடலாம். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக செவந்ததும் நம்ம இதை அப்படியே அரிச்சு எடுத்துடலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை. பார்த்திங்கன்னா அவலில் செஞ்சது அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. வெளியே நல்லா முறுமுறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டீ காஃபியோடு இதை நம்ம சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான மொறு அவல் வடை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நாங்கள் இப்போ இதை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மற்றும் ஒரு புது ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.